வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனாலே செவ்வாய் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யாரு? உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27, தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லாம் செவ்வாய் பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க. நீங்கள் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிங்க, நல்ல மாற்றம் இருக்கும், தைரியம் அதிகமாகும். செவ்வாய்க்கிழமைங்கிறது கேது பகவானுக்கு உரியது. அதனால் கேது பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார்? உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, உங்கள் பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25. நீங்கள் எல்லாரும் விநாயக பெருமானுக்கு இன்னைக்கு நெய் தீபம் போட்டு வழிபட்டால் நல்ல மாற்றம் இருக்கும். எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு எதுவுமே எல்லை மீறாமல் இருந்தால்தான் நல்லது. இன்னைக்கு இந்த நல்ல குணங்களெல்லாம் அளவாக இருந்து உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம், சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள். ரிஷபராசிக்கார நேயர்களே, கவலை, வருத்தம், ஏக்கம் இதெல்லாம் உங்கள் மனசை போட்டு வாட்டும். ஏனோ தெரில கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, பழசை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் தேவையில்லாமல் இப்படி யோசிக்கிறோன்னு, ஆனால் அந்த யோசனை தானாக வரும். அதை எப்படி தடுக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் பைரவரே போற்றி, ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை, கலக்குறீங்க. யாருக்கிட்ட எங்கே எப்படி வளையணும், எங்கே நிமிரணுங்கிறதுல புத்திசாலி நீங்கள். உங்கள் பேச்சு சாமர்த்தியம், அப்புறம் நிதானம். எதையும் அவசரப்பட்டு செஞ்சு மாட்டிக்க மாட்டீங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப பொறுமைங்க. பொறுமையா இல்லை சோம்பேறித்தனமான்னு தெரியலைங்க, அவ்வளவு நிதானங்க, அவர் அவ்வளோதாங்க அப்படின்னு மற்றவங்க உங்களை திட்டுறப்பவே அவங்க முன்னாடியே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். உங்கள் ராசியில் அடங்குற 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் இருக்கிற நாட்களில் பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு மாதத்துக்கு 3 நாள் சந்திராஷ்டமம். அது என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, காலண்டரில் போட்டிருக்கு சார் இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி, அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள், அப்படி கிடையாது. ஒரு ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் 3 நாளைக்கு சந்திராஷ்டமம். இந்த 3 நாட்களும் அசைவ உணவு கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு சேர்த்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும். ஓம் ஓம் சோமநாதரே போற்றி, சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். அதுக்கு தான் இந்த மந்திரமும் வழிபாடுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களை, எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது, எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது. வீணாக ஒரு தோல்வி வரும், தேவையில்லாத நஷ்டம் வரும். என்ன பண்ணுறது? எப்படி தப்பிக்கிறது? முதலீடுகளில் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். கோயிலில் வீட்டில் நெய் தீபம் போடணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி, லக்ஷ்மி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 5. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை.
கன்னி ராசிக்கார நேயர்களே, கனிவான பேச்சு, அப்படியே இனிக்க இனிக்க பேசுவது, ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கும், நிஜம் இருக்கும். அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற விசேஷம். சும்மா பொய்யாலாம் பேச மாட்டீங்க. ஆகவே நியாயத்தோடும் நிஜத்தோடும் பேசி பொறுமையோடு ஜெயிக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு வெற்றி, பிரமாதமான நாள், கலக்கலான சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை நீலம். துலாம் ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதமான நாள். ஏன்? வீண் செலவு கிடையாது. துலா ராசி வீணாக செலவு பண்ணும், இன்னைக்கு வீணாக செலவு இருக்காது. நிம்மதி அதிகமாகும். துலா ராசிக்கு எப்போவுமே நிம்மதி குறைவு, ஆனால் இன்னைக்கு நிம்மதி அதிகமாக இருக்கும். அப்புறம் என்ன? வீண் செலவு கிடையாது, நிம்மதி அதிகமாகும். பேச்சு சாமர்த்தியம் நல்லா இருக்கும். இன்னைக்கு பொதுவாக துலா ராசி வெளிப்படையாக பேசி மாட்டிக்கும். வெட்டு 1 துண்டு 15ங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படியெல்லாம் இன்னைக்கு பேசாமல் இனிமையாக பேசி ஜெயிக்கிறீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்கிறீங்க. பிரமாதமான முன்னேற்றம், சந்தோஷம் அதிகமாகும். உங்களுடைய பலம் என்ன? சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம். பலவீனம், குழப்பம். அது இன்னைக்கு இருக்காது, குழப்பம் இருக்காது, தெளிவாக இருக்கிறீர்கள். பிரமாதமான நாள். சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க, கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள். தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம் அதிகமாகும். மூல நட்சத்திர பெண்ணுக்கு எந்த தோஷமும் கிடையாது, தப்பான கருத்து அது. இன்னைக்கு இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக இருக்கும். உங்களுடைய பலம், பெருந்தன்மை, ஞாபக சக்தி அது ஜெயிக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசியார் நேயர்களே, இந்த மாதிரி தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற வேலை இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? எப்படி நேரத்தை சேமிக்கிறது? கோயிலில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். பிடிச்ச சாமிக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினச்சிக்கணும். என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் காவிரியே போற்றி, கங்கையே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. கும்பராசியார் நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், பிடிவாதம், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுடைய பலம், அது ஜெயிக்கும். பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கும்பராசி பெண்களுக்கு பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம். அனுகூலமான எண் 5, 4. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காம தோத்து போக வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய முயற்சி வீண் போக வாய்ப்பு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் வராகியே போற்றி, ஓம் வைஷ்ணவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்ல நேரம் இல்லை அப்படின்னா கூட மிக முக்கியமான காரியம் செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயம் இருந்துச்சுன்னா ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு சுபஹோரை எதுன்னு கேட்டு செய்யலாம். ஆனால் நல்ல நேரம் இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது. எதை? நல்ல காரியங்களை. ஆமாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.